இதனால் தியானத்திற்காய் தெரிந்து கொண்டதான வேத பகுதி தலைப்பு, ஏன் சபை மந்தமாகிறது? மூன்றாவது பகுதி. நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன், முடிக்க முடியல. அல்லேலூயா. நான் முடிச்சிடலாம். வந்து ஒரு பாயிண்ட் கொடுத்தாரு, எடுத்த உள்ள உட்கார்ந்து சரி முடிச்சிடலாம், ஜனங்க இதே கேட்டு கேட்டு சோத்து போயிட போறாங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா அவர் விடுற மாதிரி இல்லை. அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் அவர் முகாமுக்கு முன்பதாக இப்படி ஒரு செய்தியை கொடுக்கிறாருன்னா நம்ம ஏதோ சரி பண்றாரு. அல்லேலூயா. பல காரியங்களை நாம் தொடர்ச்சியாய் பார்த்து கொண்டு வந்தோம். கடந்த வாரம் சில காரியங்களை நாம் பார்த்தோம். முதலாவது பார்த்தோம் விசுவாச குறைபாடு, ஜெப குறைவு. கடந்த வாரத்திலே ஐக்கியம் இல்லாதது, தேவ வார்த்தையை அலட்சியம் பண்ணுவது, உலகம், இப்படிப்பட்ட காரியங்கள் உள்ளே நுழைவது, தரிசனத்தோடு தரிசனம் சேர்ந்து போகாதது, சபை ஒழுங்கை கடைபிடிக்காதது என்று சொல்லி சில காரியங்களை பார்த்தோம். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் இன்னும் ஆழமாக காரியங்களை கொடுத்திருக்கிறார். ஆமென். அவைகளை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தர் ஒரு வார்த்தையை தொடர்ந்து சபைக்கு பேசுகிறாரானால் அது சுத்திகரிப்பு. அல்லேலூயா. தெரிஞ்சுக்கங்க, அது சுத்திகரிப்பு. எடுத்து வாசிக்க கேட்போம். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 19வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 19வது வசனம். ஆவியை அவித்து போடாதிருங்கள். அல்லேலூயா. தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவரை, தேவன் தாமே உங்களுக்கு கொடுத்திருக்கிற அக்கினியை, அவரை நாம் அவித்து போடக்கூடாது. பரிசுத்த ஆவியானவருக்கு ஊழியத்திலும் சரி, நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, நாம் இடம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. எந்த அளவிற்கு ஆவியானவருக்கு இடம் கொடுக்கிறோமோ அந்த அளவிற்கு பரிசுத்த ஆவியானவர் செயல்படுவார். எந்த அளவிற்கு ஆவியானவருக்கு இடம் விட்டு கொடுக்கிறோமோ அந்த அளவிற்கு அவருடைய மகிமை நம்மத்திலே காணப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. அறிந்து கொள்ள வேண்டும் எனக்கு அருமையான தேவஜனமே, இது ஏதோ சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. அந்நாட்களிலே சீஷர்கள் அபிஷேகத்தை பெற்ற பிறகு ஏற்பட்ட ஒரு மாற்றத்தை பார்க்க முடியும். பரிசுத்த ஆவியாருடைய அபிஷேகத்தை பெறுவதற்கு முன்பதாக பேதுரு இயேசு கிறிஸ்துவை குறித்து சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினார். அந்த குளிர் காய்ந்து கொண்டிருக்கிற இடத்திலே பேதுரு போய் நிற்கிறான் குளிர் காய்வதற்கு. அனலாயிருக்கிறவன் அதற்கு முன்பு ஊழியம் செய்த பொழுது பிசாசுகள் ஓடினது. அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்தவனுக்கு இப்பொழுது அனல் இல்லை. அவன் போய் போறாங்க குளிர் காய்வதற்கு. அறிந்து கொள்ள வேண்டும், இயேசு கூட இருக்கும் பொழுது சார்ஜ் ஆயிருக்கிறான். இப்ப அந்த சார்ஜ் என்ன, பேதுருவின் சரீரத்தில் இல்ல, இப்போ அனல் தேவைப்படுகிறது. குளிர்ல போய் அனலுக்கு நின்று கொண்டிருக்கிறார். அங்கே ஒரு பெண், அவன் ஏதோ மீட்டிங் வந்திருக்கிறான், இயேசு கிறிஸ்து கடந்து கொண்ட மீட்டிங். ஏதோ 5 அப்ப 2 மீன் கொடுத்தப்ப வந்தாலோ இல்ல எந்த சூழ்நிலை வந்தான்னு தெரியல. வந்தவ பார்த்தா, டேய் நீ அந்த ஆள் கூட இருந்தவல்ல. அல்லேலூயா. பேதுருவை பார்த்துட்டா, நீ அவரு கூட இருந்தவர் இல்ல, நீ இயேசுவோடு கூட இருந்த ஒரு ஆள் இல்ல. ஒருவேளை 5 அப்ப 2 மீன் கொடுக்கும்போது 2 எக்ஸ்ட்ரா கொடுத்திருப்பான் போல. பேதுரு முகம் அப்படி தெரியுது இந்த அம்மாவுக்கு. அவ்வளவுதான் சொன்ன உடனே இவ என்ன சொல்றாங்க, இல்ல 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 நான் இல்ல, அவர் தெரியாது எனக்கு. அவரை சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினார். தன் வாயிலை தூஷிக்கிறான்.
தன் வாயினாலே சபிக்கிறான், சத்தியம் பண்றான். ஐயா, அபிஷேகத்தை பெற்ற பேதுரு தான் இயேசுவோடு கூட இருந்த பேதுரு, சாட்சியான பேதுரு, அதிகாரத்தை பெற்ற பேதுரு, பிசாசுகளை துரத்துவதற்கு, வியாதியஸ்தரை சுகப்படுத்துவதற்கு இயேசு அவர்களை ஜெபித்து அனுப்பினார் அல்லவா? அந்த இடத்துல நின்று கொண்டிருந்த பேதுரு, இந்த ஆவியாளர் வந்த பிறகு இந்த பயந்து போன பேதுரு தைரியமாய் எழுந்து நிற்கிறான். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் எவர்கள் வாழ்க்கையில் இடைபடுகிறாரோ அவர்கள் தைரியமாய் தேவனுக்காய் நிற்பார்கள். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவரை நாம் அவித்து போட்டுவிட்டு நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய சுய சித்தத்திற்கு, நம்முடைய எண்ணங்களுக்கு இடம் கொடுக்கிறோம். அது எப்படின்னு சொல்றேன். முதலாவது, சபைக்கு வந்தவுடனே தேவ பிரசன்னத்தில் நிறைந்திருப்பான். சபைக்கு வந்தவுடனே அபிஷேகத்தில் நிரம்பி அந்நிய பாஷை பேசி மகிமையாய் வல்லமையாய் நிறைந்திருப்பான். ஆராதனை பாட்டு ஆரம்பித்த உடனே உன்ன மாதிரி அபிஷேகத்தில் நிரம்புகள் கிடையாது. அந்த அளவுக்கு வல்லமையில் அபிஷேகத்தில் நிரம்பி காணப்பட்ட பாத்திரம் இப்போது சிலையை போல உட்கார்ந்து கொண்டிருப்பார். ஆவியானவர் எங்க போனார்? உனக்குள் தானே இருந்தார். அந்த மகிமையானவர் உனக்குள் தானே வாசம் பண்ணினார். இப்பொழுது எங்கே போனார்? அவித்து போட்டிருக்கிறார். அல்லேலூயா. அறிந்து கொள்ளணும். பரிசுத்த ஆவியின் மேலிருந்து இறங்குறவர் அல்ல, அவர் நமக்குள் இருந்து வெளியே வருகிறவர். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, மேல இருந்து அப்படி சொய்யின்னு இறங்குவார். உனக்கு அவர் ஒரு தடவை அனாயிண்டிங் பண்ணிட்டாருன்னா உங்களுக்குள்ள வந்து தங்கிடுவார். ஆமென். அவர் உன்னோடு கூட இருப்பது, அவரோடு கூட இருப்பது, அவரை அனல் மூட்டி எழுப்பதும் வேலை. ஆமென். அல்லேலூயா. அது எப்படி அனல் மூட்டுவது, எப்படி அனலாய் மாறும், அந்த ஆவியானவர் உன்னுடைய ஆவியும் எப்படி அனலாய் மாறும் என்பதை கேம்ப்ல சொல்லி கொடுப்பேன். ஆமென். ஆவியானவரும் நம்முடைய ஆவி என்று உள்ள இருக்கும். நம்முடைய ஆவி இருக்கும், தேவ ஆவி இருக்கும். இந்த ஆவி நம்ம ஆவி எப்படி மேற்கொள்ளும், எப்படி அனலாய் மாற முடியும், இதெல்லாம் கேம்ப்ல சொல்லி கொடுப்பேன். ஆனா அறிந்து கொள்ளணும், இந்த ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். அவரை அவித்து போடக்கூடாது. அல்லேலூயா. 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 சில ஆவியானவருடைய கூட்டம் என்று வைப்போம், அக்கினி அபிஷேக கூட்டம் என்று வைப்போம். இன்னைக்கு வர சபையார் அன்னைக்கு வரீங்களா பாருங்க. அல்லேலூயா. நாங்க நேரம் வைக்கலங்க. எனக்கு ஒரு ஆசை, எல்லா பகுதியிலும் அக்கினி அபிஷேக கூட்டம் நடத்தணும்னு சொல்லிட்டு எல்லா பகுதியும் நடத்தணும். அதுக்கு போய் முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். அப்படி நடத்தும் பொழுது நமக்கு நேரம் இருக்காது. அல்லேலூயா. அப்ப அறிந்து கொள்ளுங்க. அப்ப இந்த ஆவியானவர் எதற்கு அவசியம்? முக்கியமாய் அவரை அணைத்து போட கூடாது. இவர் நமக்குள் இருந்து பலனை தருகிறவர், நமக்குள் இருந்து கண்டித்து பேசுகிறவர், நமக்குள் தேவ அன்பை ஊற்றுகிறவர், நம்முடைய பலவீனங்கள் நமக்கு வேண்டுதல் செய்கிற உதவி செய்கிறவர், வேண்டிக் கொள்ளுகிறவருக்கு தந்தரின பரிசுத்த ஆவியானவர். ஆமென். அல்லேலூயா. அப்ப இந்த ஆவியானவரை அவித்து போடக்கூடாது. முதல் மாதிரி அபிஷேகத்தை நிரம்ப முடியலங்க. எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி வெளி தேசத்திலிருந்து ஒரு சகோதரி எனக்கு வாட்ஸ்அப்ல கிட்டத்தட்ட ஒரு 10 ஆடியோ மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. தொடர்ச்சியாக ஒவ்வொரு காரியங்கள் அனுப்பியிருந்தாங்க. அவர் அனுப்பின காரியங்களை நான் ஆராய்ந்து அதை பார்த்த பொழுது அவங்க ஒவ்வொரு காரியங்களாய் சொல்லிக் கொண்டிருந்தாங்க. அதுல பார்க்கிறேன், நான் உங்க யூடியூப் சேனலை நான் தினமும் பார்ப்பேன், சேனல்ஸ் பார்ப்பேன், எல்லாமே நிறைய மெசேஜ் கேட்பேன், குறிப்பிட்ட சில ஊழியர்கள் செய்தால் கேட்பேன். ஆனா உங்க காரியம் முன்பதாக யூடியூப்ல நிக்குது வந்து முன்னாடி. நானும் தள்ளிட்டேங்க. அல்லேலூயா. நான் மத்தாக்களும் பார்க்கறது இல்லை. ஒரு குறிப்பிட்ட ஊழியக்கார பேரை சொன்னாங்க, நான் அவருடைய மெசேஜ் மட்டும் தான் பார்ப்பேன். அதை தள்ளிட்டாங்களாம்.
தள்ளுனவுடன் என்னவோ ஆவியானவர் அவர்களோடு கூட பேசிய சபை நடத்துகிற ஒரு அம்மா, ஆவியானவர் அவர்களோடு கூட பேசி இருக்கிறார். மறுபடியும் அவர்கள் தள்ளி என்ன பரிசுத்தாவி பேசுறாரு பார்க்க சொல்லிட்டு தள்ளிட்டு அந்த மெசேஜ் மறுபடியும் பார்த்திருக்கிறாங்க, தேவ செய்தி பார்த்திருக்கிறாங்க, அனாயிண்டிங் சர்வீஸை பார்த்திருக்கிறாங்க, நம்ம தேரிட்ட பணிகாரத்தை பார்த்திருக்கிறாங்க. எல்லாவற்றையும் பார்த்து விட்டு அவர்கள் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? இந்தியாவிலே இப்படியும் ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆடியோ இருக்கு. அவர் சொன்ன சாட்சி, இந்தியாவிலும் இப்படி ஒரு ஊழியக்காரருக்கு எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அல்லேலூயா. எனக்கு நீங்கள் ஜெபித்து என்னுடைய ஊழியத்தை குறித்து தேவன் என்ன பேசுகிறார், நான் இன்னைக்கு ஊழியம் செய்கிறேன், நாங்கள் இருக்கிற பகுதியில் ஊழியம் செய்ய யாரும் வருவதில்லை, நான் ஒரு கிராம பகுதியில் இருக்கிறேன், வெளிநாட்டில் ஒரு கிராம பகுதியில் இருக்கிறேன். அப்போ இந்த ஆவியானவர் அவர்களுக்குள் இருந்தபடியினால அவரே சில பாரு பாரு பேசுற. ஆமென். நீ அவித்து போட்டினா என்ன பார்க்க பாருங்க, அவித்து போட்டு ஆவியானவர் என்ன பார்ப்பீங்க சொல்லுங்களேன், நீங்க பார்க்கிறது தான் சொல்லுங்களேன், பார்க்காதது இல்லையே. ஷார்ட்ஸ் பாரு, டிவி பாரு. என் வீட்டுல டிவியே இல்லை, சோத்திரம். ஒரு டிவி அங்க இருக்க டிவி தான் இங்க கொண்டு வந்துட்டேன். அல்லேலூயா. வேண்டாம் வீட்டுல டிவி, எதுக்கு? அடுத்து வந்துட்டு ஏன்னா சும்மா தான் இருக்குது, அது போடு கூட கிடையாது. அல்லேலூயா. நாம என்ன பார்க்கிறோம்? ஆனா ஆவியானவர் உள்ள இருந்தா, இந்த பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இருந்து பேசுவாரானால், நீ ஆவியானவர் நடத்தப்படுகிற பிள்ளையா இருப்பாயானால், இந்த சகோதரி எப்படி பார்த்து கொண்டு போகும்பொழுது நம்ம சேனலை பாருன்னு ஆண்டவர் சொல்லி இருப்பாரோ. அல்லேலூயா. அவங்க ஸ்லாங் ஒரு மாதிரி இருந்தது, அந்த ஒரு மாதிரி ஸ்லாங், ஸ்ரீலங்கன் ஸ்லாங் மாதிரி ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனா இலங்கையை சார்ந்தவர்கள் அல்ல. அல்லேலூயா. அவங்க ஒரு மாதிரி பேசுறாங்க தமிழ். அறிந்து கொள்ள வேண்டும், ஆவியாரை விட பாருங்க. அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு முழு இடத்தை நாம் விட்டு கொடுக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அவர் எந்த அளவுக்கு நிரப்பினாலும் நிரம்பணும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நாமே ஒரு எல்லை போடக்கூடாது, நாமே ஒரு மதிலை போடக்கூடாது. ஒரு சபையில் இப்படியாய் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார்கள். நான் கடந்து கொண்டு நான் மெசேஜுக்கு போகணும். அப்ப பிரசங்கம் பண்றாங்க. என்ன பிரசங்கம் பண்றாங்க? முன்னாடி இருக்கிறவங்க சொல்றாங்க, தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிருந்து பட்டதை போல் இருக்கிறான். ஆகவே நீங்கள் இந்த அபிஷேகத்தை அடக்க வேண்டும், அபிஷேகத்தின் ஒரே நிக்கணும். நீங்க இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. ஏன் நம்ம மீட்டிங்ல எப்படி இருக்கு தெரியும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அப்ப என்ன, நான் இந்த சத்தத்தை கேட்டுட்டு நேரா போனேன். தன் ஆவி என்று எதை சொல்லுவது தெரியுமா? இந்த கோபம், எரிச்சல், வைராக்கியம், அந்த ஆவியை தான் சொல்ற. தன் ஆவியை அடக்காத மனுஷன் கோபப்பட்டுடுவான், என்ன செய்வாங்க? கமால் குத்திடுவான். அவ்வளவு நேரம் கண்ட்ரோலா இருந்த பிரதர். லாஸ்ட் அது ஒரு வார்த்தை, கோபம் விட்டுவானா நானு, அதுக்குதான் சொல்றார், உன் ஆவியை அடக்கு. ஒரு பஞ்சு விட்டு அப்புறமா என்ன செய்வேன்? ஐயோ அடிச்சுட்டுமே உள்ள என்ன செய்யுங்க, என்ன பண்ணுவாங்களோ. ஏன் இதுதான் சொல்றேன். அதை நான் சொன்னேன். அதற்கு அடுத்து எடுத்த பாருங்க, ஆவியார் வைராக்கியமாய் இறங்கி வந்தார். ஆமென். அல்லேலூயா. அறிந்து கொள் தேவஜனமே, உன் ஆவியை அவித்து போடாதே. இந்த ஆவியானவர் தான், இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் உன்னை கடைசி நாளிலே மறுரூபமடைய செய்கிறவர், உன்னை கடைசி நாளிலே மாற்றுகிறவர். கடைசி நாளிலே இந்த ஆவியானவர் தான் உன்னை இயேசுவிடத்தில் கொண்டு போகிறவர். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியுடைய வேலை என்ன தெரியுமா? உன்னை இயேசுவிடத்தில் கொண்டு போவார். இயேசு பரலோகத்துக்குள்ள பிதாவிடத்தில் கொண்டு போவார். ஆமென். அல்லேலூயா. அப்ப இதை என்ன செய்யறோம்? இந்த அபிஷேகத்தை அவித்து போட்டு விடுகிறோம். அப்படியே ரெஸ்ட் ஆடு நமக்குள்ள.
நீ 3 மாசம் அபிஷேகம் நிரம்பமா இரு, 4 மாசம் எப்படி இருப்பாங்க? அதே மாதிரி ஆயிடும். அவ்வளவுதான். அதே மாதிரி ஃபாலோ பண்ணு. எப்போ நல்லா இருக்கணும். நீ வீட்டை நிறையும் போது நல்லா சபா அப்பா அப்பா நல்லா குடு, நல்லா நிரம்பணும். வீட்டுக்குள்ள நல்லா கத்தி நிரம்பணும். நல்ல அபிஷேகத்தை நிரம்பு. யாரும் இல்லையா கதவை சாத்திட்டு நல்லா நிரம்பி காணப்படு. ஆமென். அல்லேலூயா. நல்லா நிறைந்திரு. இயேசு பரிசுத்தாவில் நிறைந்திருந்தார். பவுல் பரிசுத்தாவில் நிறைந்திருந்தார். பேதுரு பரிசுத்தாவில் நிறைந்திருந்தார் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. ஆமென். அவித்து போட்டாங்கன்னு சொல்லல, குறைந்திருந்தாங்கன்னு சொல்லல. இந்த ஆவியானவரை மட்டாய் நினைத்து விடாதே. பரிசுத்த ஆவியானவரை ஏளனமாய் அலட்சியமாய் நினைச்சிடாத. நாம் இந்த ஆவியானவர் அலட்சியமாய் நினைத்தால் மன்னிப்பே கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் விரோதமாய் பேசினால் மன்னிப்பு கிடையாது. நம்ம சபை முடிந்த உடனே கடைசியா ஜெபிச்சு எடுக்கும்போது சின்ன ஒரு அனாலிசிஸ் எடுப்பேன். அப்ப என் மகனை நிற்க வைத்து நான் கரத்தை நீட்ட சொன்னேன். அதற்கு நம்முடைய சபையார் சொல்லியிருக்கிறார், மேஜிக் ஷோ பண்றார் பாஸ்டர். என்னதுங்க சொல்லுங்களேன்? என்னது மேஜிக் ஷோ பண்றார். நமக்கு பிரியமில்லாத நபர்களுக்கு பேசி இருக்கிறாங்க. மேஜிக் ஷோ பண்ணிட்டு இருக்கிறார். ஹலோ, ஆவியானுடைய கிரியை உன் பார்வைக்கு மேஜிக் ஷோவா தெரியுதா? அந்த கடைசி நேரத்தில் கொஞ்சம் அபிஷேகத்தை நிரப்புகிற பாருங்க. அந்த நேரத்தை சொல்லி இருக்கிறாங்க. ஷோ காட்டுறார் பாஸ்டர். என்னதுங்க ஷோ காட்டுறார்? ஷோ காட்டுனா கோட்டை சூட்டை போட்டு வந்துட்டு என்ன பண்ணுவாங்க? இப்படி நின்று போட்டோ எடுத்து ஷோ காட்டுவார். போட்டோ ஷூட் எடுத்து செய்வாங்க. ஹல்லேலூயா. அது ஷோ காட்டுறோட பேசலாம். அப்ப அறிந்து கொள் எந்த அளவிற்கு நம்முடைய ஆவி இருக்கிறது, எந்த அளவிற்கு துணிகரமாய் பேசுகிறோம். ஐயா, சும்மா கையிலிட்டு அசை வராதுங்க. சும்மா ஒரு மனுஷன் தொட்டா விழுவானா? ஃபயர்னா எப்படி இதுவாகிறாங்க? ஷோவா, மேஜிக்கா? எத்தனை நாட்கள் ஜெபித்திருக்கிறேன். கிட்டத்தட்ட 1998ஆம் ஆண்டிலிருந்து 2004ஆம் ஆண்டு வரை இந்த அக்கினிக்காக ஜெபித்தேன். எத்தனை வருஷம் ஜெபிச்சிருக்கிற பாருங்க. 98ல இருந்து 2004 வரை அழுது ஜெபித்திருக்கிறேன். குறிப்பாக 2000லிருந்து 2004ஆம் ஆண்டு வரை என் ஜெபம் மாற ஆரம்பித்தது. என் ஜெபம் மாற ஆரம்பித்த உடனே பல மணி நேரம் ஒரே குறிப்பாக அக்கினியை கேட்டு ஜெபம் ஜெபிக்க ஆரம்பித்தேன். 2000ல அக்கினியை கொடுத்துட்டாரு. 2000ல அபிஷேகத்தை கொடுத்துட்டாரு. கொடுத்து மண்டை இந்த இடத்துல பிளந்துட்டு விழுந்து கிடக்கிறேன். அப்பதான் ப்ராபசி வருது. தானியேலே, நீ எனக்கு மிக பிரியமானவன். என்னை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய போகிறார் தீர்க்கதரிசனம் கொடுத்து கொண்டிருக்கிறார். வந்திருந்த ஊழியர் மூலமாக. ஆனா 2000லிருந்து 2004 வரை ஜெபம். ஐயா, சாதாரணமாக இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. விலை கிரயத்தை செலுத்தினேன். எடுப்புல கொடுத்துட மாட்டாரு. ஒரு விலை கிரயம் கேட்பாரு. இயேசு எப்படி நம்மை விலை கிரயமாக அவர் ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறாரோ அதே போட்டு விலை கிரயத்தை கொடுத்து தான் இந்த அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன். வாழ்க்கையை குடுன்னு கேட்பாரு. அல்லேலூயா. உன் லைஃப் எனக்கு குடுன்னு கேட்பாரு. கொடுக்கணும். ஐயா, கொடுத்து விலைக்கிரயத்தை கொடுத்து இந்த அபிஷேகத்தை பெற்று 2004 ஜனவரி மாதத்தில்
தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் பயங்கரமாய் ஜெபிக்க வைத்தார். நல்லா கவனிக்கலாம். நான் ஒரு காரியம் சொல்லிட்டு வரேன் பாருங்க. 98ல இருந்து 2004க்கு ஜெபிச்சேன். 2000ல இருந்து 2004 வரைக்கும் ஜெபம் மாறினது, பலமாய் ஜெபித்தேன். இப்ப 1 மந்த் கேப். 2004 ஜனவரி 4ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரை பயங்கரமா ஜெபிக்க வைத்தார். அல்லேலூயா. எப்படி தெரியுமா? நேரம் கிடைச்சா சமூகத்தில் விழுந்துருவேன். 5 நிமிஷம் கிடைச்சாலும் ஜெபிப்பேன். 10 நிமிஷம் கிடைச்சாலும் ஜெபிப்பேன். ஒரு 10 நிமிஷம் கேப் கிடைக்கும் ஜெபிப்பேன். ஜெபம் 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 ஜெபம். காலையில எழும்புவேன், ஜெபிப்பேன், ஜெபிச்சு முடிச்சு வெளியே வருவேன், சாப்பிடுவேன் லஞ்சு, கொஞ்ச நேரம் தூங்குவேன், மறுபடியும் போயிடுவேன், ஜெபிப்பேன். அதுக்கடுத்து வேதம் வாசிப்பேன். சாயந்தரம் ஆயிடும், ஒரு 7 மணிக்கு மறுபடியும் ஜபத்துல உட்காருவேன். ஜபத்தை முடிச்சு வெளியே வருவேன், சாப்பாடு ரெடியா இருக்கணும், சாப்பிடுவேன், மறுபடியும் வருவேன், வேதம் வாசிப்பேன், ஜெபிப்பேன். அப்படி எவ்வளவு நேரம் ஜெபிக்கன்னு தெரியாது, அப்படியே தூங்கிடுவேன். காலையில மறுபடியும் எழுப்பேன், ஜெபிப்பேன். இதே லைஃபா இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஜனவரி 4ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் ஜெபம் 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 வாழ்க்கையில் ஓட ஆரம்பித்தது. 29ஆம் தேதி மாலை கூட்டத்தில் இந்த அக்கினி புறப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப என்ன? ஆவியை அவித்து போடாதபடிக்கு விலைக்கரையில் செலுத்தி பெற்றுக்கொண்ட இந்த அபிஷேகம் மேஜிக் ஷோ கிடையாது. ஷோ காட்டல, இயேசுவை காண்பிக்கிறோம். பரிசுத்த ஆவியுடைய வல்லமையை காண்பிக்கிறோம். ஐயா, இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுக்குள் இப்படிப்பட்ட ஒரு வல்லமையை கொடுத்து வைத்திருப்பார்கள். என் இயேசு எப்படிப்பட்டவா? அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிய, அவருடைய மகிமை எப்படிப்பட்டது என்பதை தெரியப்படுத்த அறிந்து கொள்தேன் ஜனமே. அப்ப என்ன? இந்த ஆவியை அவித்து போடாதீர்கள். நல்லா நிரம்புங்க, நல்லா ஆவியில நிரம்புங்க, நல்லா விட்டு கொடுங்க. நான் சொல்றதை நீங்க தீர்க்க தரிசனமா எழுதி வச்சுக்கீங்க. எந்த அளவுக்கு இன்னையிலிருந்து நிரம்ப முடியுமோ நிரம்புங்க. நேற்று பேசுற சகோதரி கூட சொன்ன இரவுல, சிஸ்டர் நல்ல அபிஷேகத்தை நிரம்பிட்டே இருங்க. அவங்க சொன்னாங்க, இப்படி ஒரு சில காரணம் சொன்னாங்க, என்னோட சில காரணம் சொல்ல முடியல. நல்ல அபிஷேகம் நிரம்பிட்டே இருங்க, கர்த்தர் மாற்றுவா. அல்லேலூயா அல்லேலூயா. சாமான்களூர்ல எந்த வேலை செய்யும், நிரம்பிட்டே இருங்க, நிரம்பிட்டே இருங்க, நிரம்பிட்டே இருங்க. செய்யுங்க செய்யுங்க. ஆவியார் இடம் கொடுங்க, ஆவியார் இடம் கொடுங்க. ஆவியார் மகிமையை நடத்துவா. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. நல்ல நிரம்பி காணப்படுங்க. கர்த்தர் மகிமையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். இரண்டாவதாக, ஏன் சபை மந்தமாகிறது? யோவான் எழுதின சுவிசேஷ ஊழியம், சுவிசேஷ 12ஆம் அதிகாரம் 26வது வசனம். ஒருவனுக்கு ஊழியம் செய்வானானால், நிறுத்தி வாசிங்க சிஸ்டர். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். இதுதான் முக்கியமான பாயிண்ட். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே ஊழியக்காரன் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் என்னங்க, அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். இதை நான் பிரசங்கம் பண்ண முடியாது, அதனால ஆவியாரை கொடுத்தபடி நான் பேசுகிறேன். ஊழியரை அலட்சியம் செய்வது, ஊழியருக்கான கனத்தை கொடுக்காமல் இருப்பது. ஏன் சபை மந்தமாகிறது? தேவன் உனக்கென்று ஒரு மெய்ப்பனை வைத்திருக்கிறாரான, நான் அவன் சொல்றேன் பாருங்க, அவன் கோல்டு. அல்லேலூயா. அதான் சொல்ற, நானே பேச முடியாதுங்க. அல்லேலூயா. எப்படி கோல்டு சொல்லுங்க பார்க்கலாம். கோல்டு. அந்த கோல்ட முதலாவது எப்படி இருந்துச்சுன்னா, அது தகரமா இருந்துச்சு. அந்த தகரத்தை தட்டி கிட்டி சொட்டையெல்லாம் எடுத்து எல்லா டிங்கரையும் பார்த்து
எல்லாம் அழகா சரி பண்ணி எல்லாம் நசுக்குந்தெல்லாம் எல்லாம் இது பண்ணி சரி பண்ணி அவர் மாற்றி அதை தகரமாய் இருந்ததை தங்கமாய் மாற்றி வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அறிந்து கொள்ள வேண்டும், ஊழியர்களை அலட்சியம் பண்ணக்கூடாது, அவர்களுக்கு கனத்தை கொடுக்க வேண்டும். நம்ம நினைப்போம், நான் ஓப்பனா சொல்றேன் சில காரியத்தை. கடந்த நாட்கள்ல எங்களோட ஒரு கர்த்தர் திடீர்னு பேசினாரு. நான் டக்குன்னு என் மகனை கேட்டேன். அதுக்கடுத்து மற்ற ஆட்களுக்கு தொடர்பு கொண்டு ஓகே அப்படின்ட்டாங்க. தேவன் கேம்புக்காக உபவாசிக்கப்படி என்னை அனுப்பிட்டார். அல்லேலூயா. கடந்த ஞாயிற்றுக்கிழமை சண்டே, கடந்த ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை தேவ சமூகத்தில் காத்திருக்கபடி திங்கள் செவ்வாய் காத்திருக்கும்படி எங்களை அனுப்பிட்டார். நாங்கள் போய் தேவ சமூகத்திலே காத்திருந்தோம். கேம்புக்கு வர்ற பிள்ளைங்க பேரை கொடுத்துட்டார். பேருன்னா என்ன பேர் சொல்லி அழைப்பார். இதுவரைக்கும் நான் அழைக்காத பேர் அது. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அந்த பேரு, அவங்க தகப்பன் பேரு, இதெல்லாம் கொடுத்துருக்க. நான் டைரியில் எவ்வளவு எழுதி வச்சுட்டேன். அல்லேலூயா. எப்படி ரெடி பண்றாரு பாருங்க. ஒரு கேம்புக்காக ஒரு ஊழியக்காரர் ரெடி பண்றதுக்கு போய் காத்துரு. அறிந்து கொள்ள வேண்டும், நாம ஏனோ தானோடு நினைக்கிறோம். என்னங்க ஊழியக்காரங்க அவங்க கொழுத்து இருக்கிறாங்க, அவங்க அப்படி இருக்கிறாங்க, இப்படி இருக்கிறாங்க. எங்க வாழ்க்கையை உள்ள வந்து பார்க்கல. எந்த அளவுக்கு தேவனோடு கூட உறவாடுகிறோம், எந்த அளவுக்கு தேவனோடு பேசுறோம். நாங்க சிரித்து பேசுறதுனால என்னென்னவோ கால்குலேஷன் போட்டுறக்கூடாது. பாத்தியா அப்படின்ட்டு ஒரு அம்மா எனக்கு இந்த பட்டாபிராம்ல ஒரு சகோதரி, குறிப்பிட்ட சகோதரி ஒருத்தருங்க ஒரு கவர்ல ஒரு பேப்பர்ல, கவர் கிடையாது கடவுள் பேப்பர்ல சுத்தி ஒரு காணிக்கை எங்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க. அதுக்குள்ள ஒரு அம்மா சொல்லிச்சு, பாத்தியா ஐயாவுக்கு லவ் லெட்டர் கொடுக்குது. என்னவா லவ் லெட்டர் கொடுக்குறது? அந்த பொண்ணு அந்த லேடி அவங்க வந்து அந்த தேவகிருபை சிஸ்டர் வீட்டு மேல மீட்டிங் நடத்துவோம். அப்பெல்லாம் சபை ஆரம்பிக்கல. அப்ப இந்த பேச்சு எப்படி பாருங்க. பாத்தியா லவ் லெட்டர் கொடுக்குது. எனக்கு இன்னைக்கு லவ் லெட்டர் வருது. சோதரம் நான் ஓப்பனா தான் சொல்றேன். அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாருக்கும் வரணும். நாங்க அதை பார்க்கிறது, அதை சட்டம் பண்றது இல்லை. ஆமென். அல்லேலூயா. அது ஊழியக்கார வாழ்க்கையில பழகிடுது. ஆமென். அல்லேலூயா. அது வந்து திக்கி தட்டி போட்டுருவோம். அதை முடிஞ்சு போச்சு. ஒரு சபையில் இருக்கிற ஒரு பெண்மணி எனக்கு ஒரு லெட்டர் அனுப்பியிருந்தாங்க. அது பார்த்தா ஒரு 6 பக்கம் இந்த லெட்டர் வரும். அது காதல் கடிதம். சோத்திரம் எதுவுமே பண்ணல. அந்த ஊழியக்கார போன் பண்ண பாஸ்டர் நான் ஒரு வாசிக்கிறேன் கேட்டுக்கேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாசிச்சேன். அந்த லெட்டர் ஃபுல்லா வாசிச்சேன். பாஸ்டர் என்ன பாஸ்டர் இப்படிதான் இருக்கு? பாஸ்டர் இது உங்க சபை விசுவாசி எதுக்கு அனுப்பி இருக்குன்னு அப்படின்னு ஆயிட்டாரு. என்ன பாஸ்டர் ஆள் சொல்ல மாட்டேன். அதனால எனக்கு ஏதாவது கூப்பிடாது மீட்டிங். அல்லேலூயா. அல்லேலூயா. வரமாட்டேன், கொஞ்சம் கூப்பிடாதீங்கன்னு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு? என்னை காத்துக் கொள்வதற்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நாம இப்படிதான் என்ன செய்யறோங்க, ஒரு அலட்சியமாய் பார்க்கிறது. ஊழியக்காரங்க ஏதாவது சிரிச்சு பேசிட்டா, ஏதோ அன்பா பேசிட்டா முடிஞ்சு போச்சு. ஓடி ஒரு உதவி செய்து விட்டான், ஒத்தாசை செய்து விட்டான். அறிந்து கொள்ளணும். ஊழியக்காரர் எங்க இருக்கிறான் தெரியுமா? வசந்த வாசிங்க, அதே வசனம் வேற பார்த்தா வாசிங்களா? நான் எங்கே இருக்கிறேனோ அதேங்க நான் எங்கே இருக்கிறேன்னு சொன்னாரு. அவர் எங்க இருக்கிறாரு? அவர் இயேசு எங்க இருக்கிறாரு? இது சொன்னவர் இயேசு கிறிஸ்து. இப்ப இயேசு எங்க இருக்கிறார்?
நானும் என் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். நான் பிதாவோடு இருக்கிறேனா? என் ஊழியக்காரன் அங்கதான் இருக்கிறான். என் ஊழியக்காரன் சர்வ சாதாரணமா? அவன் நெருப்பு. என் தேவன் அக்கினினா அவனும் அக்கினி. எப்படி துணிகரமாய் பேச முடியும்? இத்தனை ஆண்டு காலம் ஆகிறதுங்க ஊழியத்துக்கு வந்து. ஒரு ஊழியக்காரனை குறிச்சு நான் குறை பேசுறது கிடையாது. இவ்வளவு காலம் வந்தது ஒரு ஊழியக்காரன் அது எது குறை பேசுறது கிடையாது. ஏன்னா ஊழியக்காரனை யாருன்னு தெரியும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. லாபான் வாசிப்போமே, ஆதியாகமம் 31வது அதிகாரம் 24வது வசனம். அன்று ராத்திரி இப்ப லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி யாக்கோபோட நல்ல கவனிங்க, நன்மை அன்றி எப்படி சொல்ற, யாக்கோபு கிட்ட பேசும்பொழுது நன்மையை மாத்திரம் தான் பேசணும், தீமையை பேசக்கூடாது, எச்சரிக்கிறேன். புரியுதுங்களா? அப்போ தேவ மனுஷனாகிய யாக்கோபை, ஐயா, சந்ததிக்கு ஆரம்ப காரணமாக இருந்த, சந்ததி உண்டாவதற்கு காரணமாக இருந்த ஒரு யாக்கோபை அவன் மாமனாருங்க. யாருங்க? லாபான் மாமனார். சொல்றார், ஒரு வார்த்தை பேசக்கூடாது, நன்மையை மாத்திரம் தான் பேசணும், தீமையை பேசக்கூடாது, எச்சரிக்கிறார். நீ நாம என்ன பேசுறோம்? ஊழியக்காரர்களை குறிச்சு என்ன பேசுறோம்? எந்த ஊழியக்காரை குறிச்சு பேசாது. சபை ஊழியக்காரனோ இல்ல எந்த ஊழியக்காரர்களும் யாரை குறித்து பேச வேண்டாம். நான் சொல்லிட்டேன், நீங்க ஊழியக்காரர்களை பேச பேச உங்கள் தலையில் சாபத்தை வருவித்துக் கொள்கிறீர்கள். வசனம் வாசிப்போமா? 1 சாமுவேல் புத்தகம் 22வது அதிகாரம் 18வது வசனம். தோவேக்கை நோக்கி நீ போய் ஆசாரியர்களை கொன்று போடு என்றான். ஏதோமியாவிய தோவேக்கு ஆசாரியர்கள் விழுந்து, நல்லா கவனிக்கணும், சணல் நூல் ஏபோ தரித்திருக்கும் 85 பேரை அன்றைய தினம் கொன்று போட்டார். எத்தனை பேருங்க? 85 பேரை. யாருங்க? ஆசாரியர்கள். அவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்க? சணல் நூல் ஏபோத்தை தரித்து நிற்கிறாங்க. ஆசாரிய வஸ்திரத்தை தரித்து கொண்டு நின்று கொண்டிருக்கிறவர்கள், ஆசாரிய வஸ்திரம் அணிந்து கொண்டிருக்கிறவர்கள். ஆரோனை கர்த்தர் அவனை மறிக்கும் பொழுது கூட நல்லா கவனிக்கணும், இந்த மோசேக்கு விரோதமாக மீரியாம் எழுப்பினால் ஆரோனும் எழுப்பி பேசலாம். அங்க மீரியாம் தண்டிக்கப்படுகிறார். அதே நேரத்தில் கர்த்தர் அந்த கண்மலையில் தண்ணீர் புறப்பட வைக்கும் பொழுது பேச என்று சொன்ன இடத்துல மோசே என்ன பண்ணிட்டாங்க? அடிச்சுட்டான். அந்த கீழ்ப்படியாமைக்கு மோசே கானானுக்கு பிரவேசிக்க முடியவில்லை. ஆரோன் என்னாச்சு தெரியுமா? அவனை மலை மீது வரவழைத்து அவன் ஆசாரிய வஸ்திரத்தை கழற்றின உடனே அதை கழற்றி அவன் மகனுக்கு போடுறாங்க. மலை உச்சியிலே ஆரோன் மரித்தான். அவன் அடக்க மட்டும்தான் இறங்குறாங்க. அறிந்து கொள்ளணும். அப்போ அந்த ஆசாரியர்கள் மேல டிரஸ், அந்த அபிஷேகம் அவ்வளவு கனம் உள்ளது. ஆனா இந்த அன்னாயிண்டிங்க இங்க கனம் இல்லாதபடிக்கு 85 பேரை கொன்று போடுகிறான். யார் கொன்று போட்டதுங்க? சவுல் கட்டளையிடுறான்,
தோவாக்கு கட்டளையிடுறான், நீ போய் ஆசாரிகளை கொன்று போடு. எதற்கு? தாவீதுக்கு அப்பத்தையும் கோலியாத்தின் வாளையும் கொடுத்தாங்க. அதுக்கு தான் கொன்று போட சொல்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. சவுல் வீட்டை விட்டு பட்டயம் நீங்கவில்லை. புரியுதுங்களா? ராஜ்யபாரம் அப்படியே பிரிஞ்சு போச்சு. அப்ப அறிந்து கொள்ளணும், ஊழியக்காரனுக்கு விரோதமாய் பேசாதே. தெரிதோ தெரியலையோ பேசாம அமைதலா இருந்துரு. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு ஒரு சிலர் இருக்கிறாங்க, நான் சொல்லாத சொன்னேன்னு சொல்லுவாங்க. போயிடுச்சு, ஐயா இப்படி சொன்னார், அப்படி சொன்னார், அதை சொன்னார், இதை சொன்னார். நான் சொல்ல, நான் அப்படி சொல்லவே இல்லையே. இல்ல இப்படி சொன்னீங்களா? நான் சொல்லவே இல்லை, இந்த வார்த்தை சொல்லவே இல்லையே. இல்ல அவங்க இப்படிதான் வந்து சொன்னாங்க, நான் அந்த வார்த்தை சொன்னேன். அல்லேலூயா. துணிகரமாய் பேசுவது. தெரிஞ்சுக்கங்க, நமக்கு கொடுத்த ஊழியர்களை நாம் கனம் பண்ண வேண்டும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இது எங்க ஆரம்பிக்கு தெரியுமா? இந்த கனம் பார்க்கும்போது என்ன பண்ணுங்க? பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர், அண்ணே பிரைஸ் தி லார்ட், பிரதர் பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அதுதான் காரணம். ஹலோ ஹலோ, நானே யோசிப்பேன், இந்த அளவுக்கு என்ன பதில் சொல்றது? தலையும் இல்லை வாழும் இல்லை, என்ன வருதுங்க? ஹலோ. இப்ப இதே ஒரு அதிகாரிக்கு பண்றோம், என்ன பண்ணுவாங்க? சார் வணக்கம் சார், குட் மார்னிங் சார். ஆனா ஊழியக்காரனுக்கு ஹலோ. அவ்வளவு கேவலமா இல்லை ஊழியக்காரன். ஆண்டவர் நம்ம பார்வை, நம்ம பார்வை தவறா இருக்கு. நம்ம நினைக்கிறோம் நம்ம கொடுக்கணும்னா, நம்ம கொடுக்கறதால தானே இவங்க. இல்ல இல்ல, நீ கொடுக்கறதால கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென், அல்லேலூயா. நாங்க சேவூர் சபையில என்ன சொல்லுங்க தெரியுமா? நாங்க வீட்டுக்கு வந்தா எனக்கு அவசியத்துக்கு காணிக்க கொடுக்காதீங்க. சாம் தம்பி வந்த விட காணிக்க கொடுக்காதீங்க. அல்லேலூயா. தைரியமா சபைன்னு சொல்றோம். நாங்க ஊழியத்துக்கு வந்து வீட்டுக்கு வந்தா, அவசியத்துக்கு வந்தா எங்களுக்கு காணிக்க கொடுக்காதீங்க. ஏன் சொல்றேன் இதை? நாங்க ஏன்னா அங்க சில காரியம் உள்ள போகுது, எங்களுக்கு கொடுக்கவே கொடுக்காதீங்கன்ட்டு. காணிக்க வருது, எல்லாம் வருது, எடுத்து அப்படியே ஆர்டர் கிட்ட தான் நாங்க முதல்ல ஆர்டர் கிட்ட கொடுத்துருந்தோம். அப்புறம் ஆர்டர் நீயே வந்து எடுத்துக்கப்பா, நாங்க அது தொடக்கூட இல்லை. பெட்டிய நீயே எடுத்துக்க, தசமாக எல்லாம் நீயே எடுத்துக்க, நாங்க ஒண்ணு தொட மாட்டோம். நாங்க வந்து ஊழியத்தை செய்யறோம். அல்லேலூயா. இல்ல நாங்க பொருத்தப்பட்ட 2வது வார காணிக்க உங்களுக்கு அப்படி இப்படின்னு நீ வை, நீ சொல்ற எந்த காணிக்க வேண்டாம். எங்களை போஷிக்கிறவர் அவர் போஷித்துக் கொண்டிருக்கிறார், எங்களை கொடுக்கிறவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அப்ப அறிந்து கொள்ளணும், ஊழியக்காரனுக்குரிய கணத்தை செலுத்து. ஆமென். நல்லா கவனிங்க, ஊழியக்காரன் மேல ஒரு அனாயிண்டிங், அபிஷேகம் வரும். நீங்க எங்களை பேசல, யார பேசுறீங்க? எங்களை ஊழியத்துக்கு ஏற்படுத்தினவரை பேசுறீங்க. நான் எங்கே இருக்கு அங்க ஊழியக்காரன் இருக்கிறான்னா, அப்ப எங்களை கொண்டு போய் அவர் வச்சிருக்கிற பொழுது நல்லா கவனிங்க, அப்ப நாங்க யார பேசுறீங்க? அப்ப எந்த ஊழியக்காரனை பேசினாலும் சரி, குறை பேசினாலும் சரி, யார பேசுறாங்க? அழைத்தவரை, அபிஷேகித்தவரை பேசுகிறோம். ஆமென். 3வதாக 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 1-2வது வசனம். சீக்கிரம் வாசிங்க, வேகம், நேரம் இல்லை, ஒரு 3 நிமிஷத்துல பிடிக்கும். பரிசுத்தவான்களுக்காக சேர்க்கப்படும் தர்ம பணத்தை குறித்து நான் கலாத்திய நாட்டு சபைக்கும் பண்ணின திட்டத்தின்படி நீங்களும் செய்யுங்கள். நான் வந்திருக்கும் பொழுது பணம் சேர்ப்பது இராதபடிக்கு உங்களில் அவனவன் வாரத்தின் முதல் நாள் தோறும் தன் வரவுக்கு தக்கதாக
தக்கதாக தன் தன் வரவுக்கு தக்கதாக எதையாகவும் தன்னிடத்தில் சேர்த்து வைத்து கடவன். சோதரம், இது எதை குறிக்குது என்றால் கொடுப்பதை குறித்து. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சபைக்கு கொடுப்பது. இப்போ ஒரு ஊழியம் நடத்துதுன்னு சொல்லிட்டாங்க, நடத்துறோம். இப்ப வர 15ஆம் தேதி என்ன இருக்கு? சத்தமா சொல்லுங்க. சொல்றது புரியலங்க. தீர்க்கதரிசன சந்திப்பு, தமிழ் தீர்க்கதரிசன சந்திப்பு, ப்ராப்பர்ட்டிகள் என்கவுண்டர். இப்போ ஒரு கேம்ப் வச்சிருக்கோம். இப்ப அந்த கேம்ப் எவ்வளவு கட்டணும்? ஒரு அம்மா கேட்கறாங்க, நம்ம சபால் தான் எல்லாம் அதிகமா இருக்கு. எவ்வளவா அதிகமா இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல போய் கொட்டி கொட்டி கொடுக்குறவங்க ஒரு மருந்து 800 ரூபாய் என்ன பண்றாங்க? என்ன பண்றோம்? உன்னை ஜீவனை கொடுத்து நிக்க வச்சிருக்கிற அவருக்கு. அல்லேலூயா. இப்ப ஜீசஸ் கால்ஸ்ல ஒரு மீட்டிங் நடக்குது, ஒரு ப்ராப்பர்ட்டிகள் ஒரு மீட்டிங் நடக்குது. அதுக்கு ஃபீஸ் 4000 ரூபாய். எஸ்ஐகல் பிரான்சிஸ் ஒரு நடத்துற கேம்ப் நடத்துற 25,000 ரூபாய் ஃபீஸ். எவ்வளவு? 25,000 ரூபாய். இப்போ மலேசியால ஒரு கூட்டம் வந்து இது அக்டோபர் மாசம் இருக்கு. எனக்கு வருவதற்கு அழைப்பு வந்தது போறது. அதுக்கு அக்டோபர் மாசத்துல அந்த மீட்டிங் போகணும்னா கிட்டத்தட்ட 35,000 செலவு பண்ணணும். அதுல கலந்து கொள்ளுகிறவர் எனக்கு சொன்னாங்க, இந்த பாஸ்டர் வந்து பாஸ்டர் சொன்னாங்க, இப்ப நான் வரல சோதரம். அல்லேலூயா. ஆனா என்ன பாருங்க, எவ்வளவு தொகை. ஆனா நம்ம என்ன இப்ப எவ்வளவு கேட்கிறோம்? எவ்வளவு? ஒரு கல்யாணத்துக்கு போனா எவ்வளவு மொய் வைக்கிறோம் சொல்லுங்களேன், பார்த்துங்க. ஏன்னா அங்க போனா ஒரு மதிப்பு ஏதோ இருக்கு, கேம்புக்கு வந்தா கருமையான தேவ ஜனமே, ஊழியம் அப்படின்னு வந்துருச்சுன்னா கொடு. ஆமே. இப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும் நான் கட்டுறேன். ஆமே. அப்படி இல்லை, நீ உன்னாண்ட இருக்கிறது எடுத்து கொடு, ஊழியம் செய்ய. ஒரு அம்மா எனக்கு 10,000 அனுப்பினாங்க. அனுப்பி இதை ஞாயிற்றுக்கிழமை ஆகாரத்துக்காய் வைத்துக் கொள்ளுங்க, ஞாயிற்றுக்கிழமை சமைக்கிறதுக்காக அனுப்பினாங்க. அதற்கு பிறகு என்ன தோணுச்சோ தெரியல, அப்புறம் அவங்க போன் பண்ணி, பாஸ்டர் இந்த அமௌண்ட்டை நீங்க வந்துட்டு கேம்ப் வச்சிருக்கிறீங்களே அந்த தொகையில சேர்த்துக்கீங்க. அல்லேலூயா. ஆவியானவர் பாருங்க எப்படி செய்யறாரு பாருங்க. ஆமே. நீங்க எப்பவுமே சண்டே சர்வீஸ்ல கொடுக்குற மாதிரி கொடுத்துருங்க சாப்பாடு, ஆனா இந்த தொகையை அதுல சேர்த்துருங்க கேம்ப்ல. ஆமே. அப்ப எப்படி இருக்கு பாருங்க. அப்ப தேவன் ஏதோ ஒன்றை செய்கிறார். ஆமே. அப்ப நாம இத்தனை வருஷம் சபைக்கு வந்து என்ன காணிக்கை கொடுத்திருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. என்ன விதைச்சிருக்கிறோம் தேவனுக்காக? எவ்வளவு விதைச்சிருக்கிறோம்? உனக்கு தெரியுமா, நான் முதலாவது ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்கிறேன், என் கையில இருந்த விதைப்பேங்க. அப்ப விதைச்சாதான் கத்தர் கொடுப்பா. இங்க அகப்பையில் இருக்கிறத போடணும், என் பாத்திரத்தை எடுத்து நான் போடணும். அப்படி விதைச்சாதான் நன்மை. கத்தரிக்காய் கொடுத்து பாருங்க, கத்தரிக்காய் விதைச்சு பாருங்க, இருக்கிறதுல பெஸ்ட கொடுத்து பாரு. ஒரு பெண் தன் கொலுசை வச்சு கொடுத்தவர் உண்டு, ஒரு பெண் தன் நகையை வைத்து கொடுத்தவர்கள் உண்டு. அல்லேலூயா. அவன் எனக்கு கூட ஒரு ரகசியத்தை சொன்னான். இப்ப ரீசெண்டா அவன் மேரேஜ் காரியத்தை குறித்து ஒரு ரகசியம் சொன்னான். யாருக்கும் சொல்ல, உங்களுக்கு தான் சொல்றேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமே. ஆமே. அப்படியெல்லாம் செயல்பட்டவர்கள் உண்டு. கேம்புக்காக விதைச்சிருக்கிறாங்க. அப்ப நாம என்ன செய்யணும்? கூட்டுங்க. ஊழியனா கூட்டுங்க, எடுத்து ஊழியனா விதைங்க, கர்த்தர் பார்த்துக் கொள்வா. ஆமே. நாம சொல்றது என்கிட்ட இருந்தா கொடுத்துருவேன். என்னதுங்க? நீ நம்ம பஞ்ச பாட்டு என்ன பாட்டு பாரு சொல்லுங்க பார்க்கலாம். என்கிட்ட சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. என்கிட்ட இருந்தா கொடுத்துருவேன் பாஸ்டர், என்கிட்ட இருந்தா இல்லையே, என்கிட்ட இருந்தா கொடுத்துருவேன். நான் எப்படி செய்வேன் தெரியுமா? ஒரு அம்மா சொன்னாங்க, என்னன்னு, ஐயோ நீங்கெல்லாம் அந்த முதல் நாங்க நல்லா இருக்கும்போதா வரலையே, நீங்கெல்லாம்
அப்போலாம் நான் அள்ளி கொடுத்துட்டு எல்லா ஊழியக்காரரும் விதைச்சிட்டு அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன், இன்னைக்கு எல்லாம் தொடச்சிட்டு இன்னைக்கு ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன். இப்ப எங்களுக்கு ஆண்டவங்களை அறிமுகப்படுத்துறாரு. நான் ஒன்றும் சொல்ல அந்த அம்மா சோதரே நல்ல நான் எதுவுமே கேட்க கூட இல்லை. அந்த அம்மாண்ட அந்த அம்மாவே சொல்லுது எல்லாமே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அந்த அம்மா கொடுக்கணும்னு ஆசை. அல்லேலூயா. அறிந்து கொள்ளுங்க, ஒரு 65,000 ரூபாய் எனக்கு கொடுத்துச்சு இந்த அம்மா காணிக்க. 65,000 என்ன காணிக்க தெரியுமா? எனக்காக என் பிள்ளைகளுக்காக நீங்க தொடர்ந்து ஜெபிக்கணும், அதற்காக இந்த காணிக்கையை நான் என்ன விதை காணிக்கையை விதைக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதில் நாங்கள் ஜெபிச்சோம் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென் ஆமென். எப்படி விதைக்கிறாங்க பாருங்க, எப்படி ஏவப்படுது பாருங்க. அல்லேலூயா. ஊழியத்துக்கு கொடுக்கிறோம், அது கொடுக்காம இருக்கிறதுனால தான் சபை எழுத முடியல, மந்தமாகிறது, வேலைக்கு நடைபெற முடியல. ஒரே ஒரு எக்ஸாம்பிள், இப்போ நிறைய பொருள் வாங்கணும் ஆசை, நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். எல்லா பொருள் வாங்கணும், நிறைய வாங்கணும், சில எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்க வேண்டியிருக்குது. ஃபர்ஸ்ட் நான் வாங்கி கொடுக்குறேன் மிக்சர். சோதரம் கூலி தேவைப்படுதுல, நான் வாங்கி கொடுக்குறேன். நான் ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸ் வாங்கி கொடுக்குறேன். நான் ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸ் 40,000 ரூபாய். இப்போ 2 ஸ்பீக்கர் பாக்ஸ் வாங்கி தரேன் நான். இப்போ சேவூர் சபையில கிளை சபையில கேட்டுனே இருக்கிறாங்க, என்னங்க வாங்கியாச்சா, வாங்கி எதுக்கு இதெல்லாம் அங்கே போயிடும் அப்படின்னு. வாங்கியாச்சா ஏன்னா இது வந்துடலாங்க, இது அதற்காக கேட்டுட்டு இருக்கிறாங்க. சோதரம் பேச பாருங்க. அப்ப நம்ம ஆவியில எழுப்புதல் உள்ளவர்களாய், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஒரு எழுப்புதல் வந்தவர்கள், ஒரு பிஎஃப் பணம் வந்தது, அதை கொடுத்து ஸ்பீக்கர் பாக்ஸை சரி செய்யும்படி சொன்னாங்க. நாங்க அதற்காக அதை சரி பண்றதுக்கு அதை உள்ள இருக்குது எல்லாமே மாத்திட்டோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. விதைங்க. ஆமென். கடைசியாக எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 48வது அதிகாரம் 10ஆம் வசனம். இதோடு இந்த சபை மந்தமாகிறது முடிகிறது செய்தி. எரேமியா 48:10. கர்த்தருடைய வேலையை ஆசரியாய் செய்கிறவர் சாபிக்கப்பட்டவர். கர்த்தர் உங்க கையில ஒரு ஊழியத்தை கொடுத்தா, சபையிலோ இல்லை எந்த சூழ்நிலையில அவர் ஊழியத்தை கொடுத்தா அதை கனமாய் செய்ய வேண்டும். அல்லேலூயா. அதை கனமாய் செய்யணும். எனக்கும் நல்லா சொல்ற பாருங்கள, நாங்க தூங்குறது எப்படி லேட் ஆயிடும் இந்த சனிக்கிழமை. அதை கடுத்து விடிய காலம் எழுந்து வரணும். நீ விடிய காலம் 5:15 நாங்கள் பைக் எடுத்தோம், 5:15. அதுக்கு நான் இங்க வந்து மணி 54 நாங்க வரோம், ஒரு டீ சாப்பிடுறோம். அப்ப சொல்றேன், மணி 6 ஆயிட்டு இருக்கு அப்படின்னு. கட்டக்கட்டு நம்ம போனோம்னு சொல்லிட்டு இன்னும் வேகமாக வண்டி எடுத்துட்டு வரேன். ஏன்? கர்த்தருடைய ஊழியத்தை நேர்த்தியா செய்ய 2 கம்பெனி பிடிச்சு பார்த்துட்டு இந்த இடத்துல. ஐயோ நாளைக்கு பேர் ஆராதனையாச்சே, தோத்திர ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் எனக்கு ஓடிட்டு இருக்கு. வந்த உடனே வெளியே தான் பார்த்தேன். முதல்ல எங்கன்னா கம்பெனி பிடிச்சி இருக்குதா அப்படின்னு. நான் வந்த வரைக்கும் இல்லை. சோத்திரம். உள்ள வந்து பார்த்தேன், இல்லை. சோத்திரம். அப்புறமா வந்துச்சோன்னு தெரியல, இல்லை நீங்களா வந்தீங்களா பார்க்கணும் உங்களை அப்படின்னு வந்துச்சோன்னு தெரியல. ஆனா நான் வந்த வரைக்கும் இல்லை. அல்லேலூயா. அப்ப என்ன துடிச்சு ஓடி வரும், ஆண்டு ஊழியத்தை செய்யணும். நேற்று மாலை வந்தேன், பார்த்தா பெருகிட்டு வெளியே சிஸ்டர் பெருகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்ப என்ன, அந்த நம்ம கையில கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நாம் நேர்த்தியாய் செய்து முடிக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஒரு ஊழியத்தை நாம் நேர்த்தியாய் செய்யும் பொழுது நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, அதை கனமாய் செய்யும் பொழுது, அதை ஆடர்களாய் பார்த்து அந்த ஊழியத்தை தேவனுக்கென்று செய்யும் பொழுது, ஒவ்வொரு செய்தி எடுக்கும் பொழுது கூட அது இருவரும் கருக்குள்ள பட்டயம். அது முதல்ல எனக்கு எடுத்துட்டு அப்புறமா உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆமென். அப்ப என்ன, அந்த வார்த்தை பிரசங்கிக்கும் பொழுது அது இருபுறமும் வெட்டும். அல்லேலூயா. அப்ப என்ன, அதை ஆயத்தமாய் கொண்டு வரும். அதை ஆயத்தம் ஆவதற்கு எப்பொழுதும் வந்து உள்ள உட்கார்ந்து மெசேஜ் கொடுக்க கடமை எடுக்கிற ஒரு பாயிண்ட்.
அப்ப என்ன அவர் கொடுக்கிற பாயிண்ட் எடுத்தாகணும். இல்ல அந்த ஒரு டைம் இல்ல, நானே பாக்குறேன் அவர் எங்க பேசணும் அங்கேயே எடுத்தாகணும். ஆமென், அல்லேலூயா. பைக்ல போகும்போது பேசினா உடனே செல்போன்ல சேவ் பண்ணி வச்சிருவேன், டைப் பண்ணி சேவ் பண்ணி வச்சிருவேன், அவ்வளவு புரிஞ்சு போச்சு. இல்லையா ஆடியோ மெசேஜ் போட்டு சேவ் பண்ணி வச்சிருவேன். ஏன் எனக்கு மெசேஜ் கிடைக்கிறது அப்பப்ப கிடைச்சுன்னா அப்பப்ப எடுத்து வச்சிருவேன். அல்லேலூயா. இந்த ஊழியத்தை கனமாய் செய்யுங்க. அல்லேலூயா. எதையும் விளையாட்டா எடுத்துக்காதீங்க. அதை பெருக்குதா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், அதுல எந்த ஒரு விளையாட்டு இருக்கக்கூடாது, கேர்லெஸ் இருக்கக்கூடாது. அதை கனமா கனத்தோடு கூட குறை பேசிட்டே செய்யக்கூடாது. அல்லேலூயா. குறை பேசினே செய்யக்கூடாது. ஒரு குழு நடக்கிறது என்று கேள்விப்பட்டேன். அதுல நிறைய குறைகள் பேசுவாங்க, எல்லா குறைகள் பேசுவாங்க. பெண்கள் கூடி ஜெபிக்கிற குழு, அதுல நிறைய குறைகள்லாம் தேவையில்லாத காரியங்கள் பேசுறதை குறித்து எனக்கு சில சாட்சி எனக்கு சில சொன்னாங்க. இப்படியா தோத்துறோம் அப்படின்ட்டு. நேற்று இரவு எனக்கு போன்ல தொடர்பு கொண்ட சகோதரியும் சில காரியம் சொன்னாங்க. நான் எதையும் கண்டுக்கிறது இல்லை. அல்லேலூயா. ஆனா அறிந்து கொள்ளுங்க, போய் சொல்லுவோம், ஊழியத்தை ஊழியமாச்சு. ஆமென், அல்லேலூயா. கையில ஒரு ஊழியம் கொடுத்திருக்கிறாரா, அதை பரிசுத்தமாச்சு, அதை ஆண்டவர் உண்மையாச்சு, தியாகமாச்சு, அர்ப்பணிப்போடு செய். அல்லேலூயா. கர்த்தர் அந்த ஊழியத்தை செய்கிற உங்களுக்கு பிரியமாக வேண்டும். ஆமென். கர்த்தர் பார்க்கணும் அந்த ஊழியத்தை. மனுஷன் பார்க்க தேவையில்லைங்க. மனுஷங்கிட்ட சர்டிபிகேட் வாங்கவே வாங்காதீங்க, தேவன் கொடுக்கணும். அல்லேலூயா. தேவன் பார்க்கணும். பிரைஸ் தி லார்ட். தேவன் பார்த்து அந்த சர்டிபிகேட் நம்ம கொடுக்கணும். அதை கொடுக்கும்போது தான் நமக்கு அங்கீகாரம். அல்லேலூயா. இத்தனை ஆண்டுகள் ஆண்டோட ஊழியத்தை செய்கிற தேவன் மகிமையை நடத்தி கொண்டிருக்கிறார். இன்னைய வரைக்கும் என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திக்கிறார். ஒன்றிலும் குறைவு வைக்கவில்லை. அவர் நிறைவாய் நேர்த்தியாய் நடத்துகிறார். அவருக்கு உண்மையாய் ஓடிக்கொண்டிருக்கிறோம். சில வெளி ஊழியத்தை வெளியில இருக்கிறவங்க சில போன்ல பேசணும்னு சொல்லுவாங்க, அண்ணே நாங்க பாக்குறோம் நீங்க எப்படி சிரமப்படுறீங்க, எப்படி சில காரியங்கள் எப்படி ஓடி நீங்களே ஒருத்தரா எவ்வளவு சிரமப்படுறீங்கன்னு பார்த்துருக்கிறோம். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம், ஆண்டவர் ஆட்களை ஏற்படுத்துவா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அப்ப எந்த ஊழியமா இருந்தாலும் சரி, அதை கனமாய் பயபக்தியோடு செய்யும் பொழுது சபை எழுப்புதல் அடையும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் சபை மந்தமாகிறது? ஆவியை அவித்து போடக்கூடாது. ஏன் சபை மந்தமாகிறது? ஊழியர்களை அலட்சியமாய் பார்க்கக்கூடாது. ஏன் சபை மந்தமாகிறது? ஒரு ஊழியம் என்று சொன்னால் கர்த்தருக்கு என்று கொடுக்க வேண்டும். ஏன் சபை மந்தமாகிறது? கர்த்தருடைய வேலையை அசட்டையாய் செய்யக்கூடாது, கனத்தோடு செய்யணும். அப்படி ஹானரபிள் பண்ணி செய்யும் பொழுது கர்த்தர் மகிமைப்படுவார். ஆமென், அல்லேலூயா.